அதிகாரம் உழவு. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின் தான் நிற்குது. அதனால் எவ்வளவு துன்பப்பட்டாலும் உழவு தொழிலே சிறந்தது. பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழில் பின் தான் நிற்குது. அதனால் எவ்வளவு துன்பப்பட்டாலும் இந்த உழவு தொழில் தான் சிறந்தது. அடுத்தது ரெண்டாவது. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர்கள் எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கின்றவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர். தொழில் செய்ய முடியாமல் உயிர் வாழ்கிறவங்க எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கிறவங்க உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவங்க. அடுத்தது மூணாவது. தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவு செஞ்சு அதனால் கிடைச்சி உண்டு வாழ்கிறவங்களே உரிமையோடு வாழ்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாமே பிறரை சார்ந்து பின்தொடர்ந்து வாழ்கிறாங்க. நாலாவது. பலகுடை நீழலும் தன்குடை கீழ் காண்பார் அலகுடை நீழலவர். நெல்வளம் உடைய தன்னழி பொருந்திய உழவர் பல அரசரின் குடை நிழல்களையும் தம்குடையின் கீழ் காணவல்லவர் ஆவார். அஞ்சாவது. இரவார் இறப்பார்க்கொன்று ஈவர் கரவாது கைசெய்தூன் மாலையவர். கையால் தொழில் செய்து உணவு தேடி உண்ணும் இயல்புடைய தொழிலாளர் பிறரிடம் சென்று இறக்கமாட்டார். தம்மிடம் இறந்தவருக்கு ஒளிக்காமல் ஒரு பொருள் ஈவார். தன் கையால் உழுந்து உண்ணும் இயல்பு உடையவர் மற்றவரிடம் கேட்க மாட்டார். இல்லை என்று சொல்லாமலும் கொடுக்கவும் செய்வார். ஆறாவது. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேன் பார்க்கும் நிலை. உழவருடைய கை மட்டும் வேலை மடங்கிவிட்டா எல்லாரும் விரும்பும் உணவையும் நாம் விட்டுவிட்டோம்னு எப்படின்னு கூறும் துறவியரும் கூட அவரோட அறத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ஏழாவது. தொடிப்புழுதி கக்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பழம் புழுதி கால்பழம் ஆகும்படி உழுது காயாவிட்டால் ஒரு பிடி எருவும் இட வேண்டாமல் அந்நிலம் பயிர் செழித்து விளையும். உழுத மண்ணை ஏறத்தாழ 35 கிராம் புழுதி 8.75 கிராம் புழுதி ஆகும்படி காய்விட்ட பிறகு பயிர் செழித்தால் ஒரு கைப்பிடி அளவு எருவும் விடாமல் கூட அந்த பயிர் அதிகமாக விளையும். அடுத்தது எட்டாவது. ஏரினும் நன்றால் எருவிடல் கட்டபின் நீர் இன்னும் நன்றதன் காப்பு. ஏர் உழுதலை விட எரு இடுதல் நல்லது. இந்த இரண்டும் செய்து களை நீக்கிய பிறகு நீர் பாய்ச்சுதலை விட காவல் காத்தல் நல்லது. உழுவதை காட்டிலும் உரம் நல்லது. நீர் பாய்ச்சுவதை காட்டிலும் களை எடுத்த பிறகு பயிரை காவல் செய்வது நல்லது. அடுத்தது ஒன்பதாவது. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். நிலத்திற்கு உரியவன் நிலத்தை சென்று பார்க்காமல் வாளாயிருந்தால் அந்நிலம் அவனுடைய மனைவியைப் போல் வெறுத்து அவனோடு பிணங்கிவிடும். நிலத்துக்கு உரியவன் நாளும் நிலத்திற்கு சென்று செய்ய வேண்டியது செய்யாமல் சோம்பியிருந்தால் கடமையாற்றாத கணவன் முதல்ல மணந்தால் பின் அவனோடு ஓடிவிடும் மனைவியைப் போல நிலமும் முதல்ல வாடி அதுக்கப்புறம் பலன் தராமல் போயிடும். அடுத்தது பத்தாவது. இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்றும் நல்லால் நகும். எம்மிடம் ஒரு பொருளும் இல்லை என்று எண்ணி வறுமையால் சோம்பியிருப்பவரை கண்டா
நிலமகள் கூட தனக்குள்ள சிரிப்பா.